அப்பப்பப்பப்பப்பா, என்ன வாசனை என்ன வாசனை! கோழிக்கறி குழம்பும் வறுத்த மீன் வாசனையும் 4 ஊருக்கு மணக்கணும் போல இருக்கு. என் மருமக வேற மசாலா எல்லாம் அம்மில அரைச்சு வச்சிருக்காங்க. பாசம் பிடிச்சு என்ன பண்றது? ஒரு சோறு கிடைக்காது போல இருக்கு நமக்கு. நம்ம வாய் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே நடக்காது. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம யார கூடமா மருமக கிட்ட வம்பு வேற வாங்கி வச்சுட்டோம். இன்னைக்கு நெசமாலுமே உப்பு இல்லாத பத்திய கஞ்சி தான் போல இருக்கு நமக்கு. என்ன பண்றது? வயசான காலத்துல எதுவும் நல்ல விதமா கறிய மீனை சாப்பிட்டாதான் நாக்குக்கு கொஞ்சம் உனக்கியா இருக்கு. ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டியதே. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தப்பு பண்ண நாம தான் தண்டனை அனுபவிச்சுக்கணும் போல இருக்கு. ஆத்தா முத்து பேச்சு அம்மாடி, இந்த வீட்டுல நமக்காண்டி யாரு இருக்கா? நம்ம சின்ன மரும ஒரு ஆளுதான். அப்பனுக்கு அப்பனா ஆத்தாளுக்கு ஆத்தாளா இருந்து நமக்கு எல்லாத்தையும் எடுக்கிறது செய்யறது நமக்கு கொடுக்கறது எல்லாம் மருமவ மட்டும்தான். அம்மாடி, இதா கொஞ்சம் வெண்ணி தண்ணி இருந்தா கொண்டு வாமா. எனக்கு மூத்த பிள்ளையும் மூத்த மருமவளும் இருந்து என்ன பிரயோஜனம்? இது நாள் வரைக்கும் நான் நல்ல ஆரோக்கியமா ஓடி ஆடி உக்காந்து எல்லா வேலையும் செய்யறேன்னா அதுக்கு காரணம் எல்லாம் என் முத்து பேச்சு சின்ன மருமவ தான். தப்பு தப்பு தப்பு, மருமவன்னு சொல்லக்கூடாது, என் மொப தான். என்னடா இது அதிசயமா இருக்கு. உலகமே வறண்டு இடி புயல் வெள்ளம் வந்தாலும் ஏன் மாமனார் வாயிலிருந்து என்னைய பத்தி நல்ல வார்த்தையெல்லாம் எதுவும் வராது. இன்னைக்கு என்ன வழுக்க மாட்டா ஏதோ ஒரு உள்குத்து வச்சுதான் பேசுறாரு. நாமளும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துதான் போவோம். அத்தா முத்து பேச்சு, என்னமா நீனு ஏமா இப்படி ஒண்டியே கடந்து கஷ்டப்படுற? உன் மாமியாக்காரி எங்க? வீட்டுல மருமவளுக்கு வேலை இருக்குமே, அவளுக்கு எதுவும் ஒத்தாசை பண்ணணும்னு இல்லாம என்ன ஊர்கதை பேச போயிட்டாளா? அவளை கூப்பிடு. என் மீனாச்சி. ஏன் மாமா அத்தையே வைக்கிறீங்க? பாவம், அவங்களும் உங்களை மாதிரி மேலுக்கு முடியாம தானே இருக்காங்க. அப்புறம் அவங்களையும் எதுவும் வேலை செய்ய தர சொல்லி அப்புறம் இருக்கிறது இன்னும் நான் கெடுத்துக்கிட்டு உட்காரணுமா? என் புருஷன் என்ன அவங்க மூத்த பிள்ளை மாதிரி வெளிநாட்டுக்கு போய் 1 லட்சம் 2 லட்சமா சம்பாதிக்கிறாரு. பாவம் அந்த மனுஷன் ஏதோ ஒரு நாள் 2 நாள் வேலைக்கு போய் 5 10 கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை நான் வீட்டு செலவுக்குன்னு பாப்பனா இல்ல உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் வைத்திய செலவுக்கு பாப்பனா? ஒரு வேலையும் செய்யாத நல்லா உட்கார வச்சு சோறு போடும்போதே ஒரு நாளைக்கு 1000 முறை லக்கு 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 லக்குன்னு இரும்பிக்கிட்டு கிடக்குறீங்க. இதுல நான் உங்களை எடுப்பு தடுப்பு வேலை செய்ய சொன்னா அவ்வளவுதான். அப்புறம் ஊரு முழுக்க உங்களுக்காண்டியும் உங்க பொண்டாட்டிக்காண்டியும் கடனை வாங்கிக்கிட்டு நான் தலையில முக்காட்டை போட்டுக்கிட்டு உட்காந்து கிடக்க வேண்டியதேன். எம்மா தெரியுதுமா, உன் கஷ்டமெல்லாம் தெரியுது. நீ எதுக்குமா கஷ்டப்படுற? நான் இருக்கம்மா. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உங்களை கஷ்டப்பட விட மாட்டேமா. உங்களுக்குன்னு நான் வச்சிருக்கேம்மா, சேர்த்து வச்சிருக்கேன். உங்களை நான் என்ன அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்? ஏதோ பெரியம்மா அவனுக்கு அப்ப இப்பன்னு செஞ்சுட்டேன்னா கடைசியில மொத்தமா உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறேன். அப்புறம் எனக்கு சோறு போட்டு என்னை பாத்துக்கிறது நீங்க தானே. கொடுப்பீங்க கொடுப்பீங்க. எப்படி கொடுப்பீங்க? இந்த கண்ணு முன்னாடியே பிள்ளைக்கு மேலுக்கு முடியலன்னா கூட இந்த 1 ரூபான்னு மனசார எடுத்து கொடுக்க மாட்டீங்க. கொடுப்பாரன் எப்பவோ. சரி, எதுக்கு கூப்பிட்டீங்களா? முத்து பிச்சுனே என்ன வேணும் சொல்லுங்க. அடுப்புல மீன் வேற வந்துட்டு இருக்கு மாமா, சொல்லுங்க சீக்கிரம். ஏமா மீனை நல்ல வேக போட்டு இடுமா. எலுமிச்சை பழம் புளிச்சு ஊத்துனியா மீனுக்கு மேல? எலுமிச்சை பழம் வேற புழிஞ்சு ஊத்தணுமாக்கும். ஊத்தியாச்சு. சரிதா சீக்கிரம் சோறு குழம்பு ஆக்கி எடுத்துட்டு வந்தா. நல்ல பசியா இருக்கு, கரக்கமா வருதுதா. இருங்க இன்னும் கொஞ்ச நேரம் போறங்க மாமா. இந்த எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம். ஆயிரம் தான் எதுனாலும் பேசினாலும் நம்ம மருமகளும் கொஞ்சம் நல்லவதான் போல இருக்கு. அது இதையும் சொல்லி பத்தி சொத்துல இருந்து தப்பிச்சாச்சு. ரோசா அக்கா எதுக்கடி வர சொன்னிச்சு நம்மள? தெரியல செலக்கிலியே. எட்டி எந்த வேலையா இருந்தாலும் விட்டு சீக்கிரம் வாங்கடின்னு சொன்னிச்சு. நானும் ஏதோ மாமனாருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே வந்தேன். வந்து பார்த்தா இந்த வழுக்க மாட்டேரு நல்லதா உட்காந்து கிடக்குறாரு. ரோசா செலக்கிலி வந்துட்டீங்களா? வாங்க உட்காருங்க. உங்களை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏமா அவனை 1 கிலோவா 1/2 கிலோவா தான் கறிய மீன் என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து கொடுக்குறான். என்னத்துக்கு இந்த பிள்ளை வர சொன்னிச்சு நம்ம மருமவ? ஏமா என்னமா சொல்லி எதுவும் முக்கியமான விஷயமா? குழுவுக்கு எங்கேயாவது போறீங்களா? போறதுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு போமா. அட இல்ல மாமா, ஒரு காரணமா தான் இவ்வளவு வர சொல்லிருக்கேன். இடி உட்காருங்க டி. ஏக்கா என்னக்கா நீனு என்னன்னு சொல்லிட்டு போ. வீட்ல வேலை இருக்கு எங்களுக்கு. இவ ஒருத்தி அப்படியே கால்ல வெண்ணிய கொட்ட மாதிரி வீட்ல வேலை இருக்குன்னு ஓடுவா. நாங்க என்ன வீட்ல வேலை செய்யாம அப்படியே உட்காந்து கிடக்குறோம்? உனக்காவது உன் மாமியா இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா எனக்கு அப்படியாட்டி கொஞ்ச நேரம் இருந்துட்டி வாரேன். என்னக்கா உன் வீட்ல இருந்து நல்ல வாசனை அடிக்குதே? ஆமாட்டி, மாமா இந்த கறியும் மீனும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை சமைச்சு வச்சிருக்கேன். 2 பேரும் உப்பு பார்த்து உப்பு குறைப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க. அதுக்கு உங்களை வர சொன்னேன். அட கடவுளே, என்ன கொடுமடா இது! உப்பு பாக்குறதுக்கு ஊரே குற்றல மருமவ. ஏமா முத்து வச்சு இத்தனை வருஷம் குடும்பம் பண்ற, குழம்புல உப்பு வரப்பு இருக்கான்னு உனக்கு பாக்க தெரியலையா? ஊர்ல உள்ள எல்லா பொம்பளையும் கூப்பிட்டு ஒரு கரண்டி சோத்தப்பட்டு உப்பு இருக்கான்னு பாக்க சொல்லுமா. அச்சோ, என்னக்கா உன் மாமனாரு இவ்ளோ கோவமா பேசுறாரு? எனக்கு தெரிஞ்சு பிபி ரொம்ப எகிரி போயிருக்குன்னு நினைக்கிறேன். பழக்க மாட்டேன் எந்த பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கோவப்படாதீங்க. அப்புறம் பட்டாருன்னு நெஞ்சு வடிச்சு வாயில மூக்குல ரத்தம் வந்து நேர பரலோகத்துக்கு போயிடுவீங்க. காலையில இருந்து பாவம் சாப்பிடாம இருக்காரு, அதாண்டி இப்படி பேசுறாரு. இந்த மாமா இருக்க சாப்பாடு கொண்டு வரேன். கோயிந்தா மறுபடியும் சோத்துல சூனிய வச்சுக்காதடா, பேசாம இரு. ஒரு வயசு சோறு தானே தின்னுகிட்டு போகட்டும். முதல்ல தெம்பா கறி மீன் சாப்பிட்ட பிறகு இருக்கு மருமவளுக்கு. எவன் வீட்டு சோத்தை யார் சாப்பிடுறது? இங்க என்ன பணம் மரத்துல இருந்தா காக்குது? மருமவ அங்க ஆத்தா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா இப்படி எல்லாம் ஊரை குட்டி சோறு போடுமா? இருக்கட்டும். இந்த ஒரு வயசு சோத்து கண்டி எதெல்லாம் பாக்கணும்னு இருக்கு பாரு. உப்பு பாக்குறதுக்கு வாழையில சோறு போட்டு விருந்து வைக்கிறாளே மருமவ. இந்த கொடுமை எந்த ஊர்லயும் எடுக்காத ஆண்டவா. மாமா இந்தாங்க, அதிகமா சாப்பிடாதீங்க, கொஞ்சமா மீனும் கறியும் சாப்பிடுங்க சரியா? ஏய் அக்கா என்ன பண்ண போற? அது
ரோசா ஏன்டி சாப்பிடட்டும் விடுட்டி. அப்புறம் நாமெல்லாம் கறி குழம்பு மீன் குழம்புன்னு சாப்பிடும்போது அவர் மட்டும் என்ன வேடிக்கையா பாப்பாரு? என்ன கனி புத்தி இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? உன் மாமனார் எப்படிப்பட்ட ஆளு? இன்னும் 100 வருஷம் வாழ வேண்டிய ஆளு. அவர் போய் இன்னைக்கு ஒரு நாளே சாவடிச்சிருவோம் போல. இந்த பாருங்க கோயந்த மாமா, உங்க மருமகளுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. ஆமாமா அக்கறையே இல்ல. பிபி சுகர் உள்ளவங்க கொஞ்சோண்டு கறி சாப்பிட்டா கூட அவ்வளவுதான், நேரா பரலோகத்துக்கு போக வேண்டியதே. ஐயோ இவ்வளவு வேற பீதி கலப்புற அளவுல இப்ப நான் என்னத்த செய்ய? அம்மாடி ஒரு நாளைக்கு சாப்பிட்டா ஒன்னும் ஆகாதுமா. ஒரு நாள் ஒரு வாய் ஒரு வேளை கூட சாப்பிட கூடாதுங்க. ஏக்கா போய் வெண்ணெய் ஊத்தி கஞ்சி போட்டு எடுத்துருவாக்கா. உப்புலாம் போடக்கூடாது, வெறும் கஞ்சி கொடு. புரியுது, நல்லா புரியுது. மருமோ மேலேயும் கெட்ட பேர் வரக்கூடாது, நம்மளுக்கும் சோறு கொடுத்த மாதிரி இருக்கணும். மருமவளே நீ கில்லாடிதாம்மா. உன் வேலையை நீ காட்டிட்டல, என் வேலையை நான் காட்டுறேன். எனக்கு உப்பு இல்லாத கஞ்சி கொடுத்துட்டு நீங்க நல்லா உடைக்கே சாப்பிடலாம்னு பாக்குறீங்களா? நீங்க எப்படி நிம்மதியா சாப்பிடுறீங்கன்னு பாருங்க. சரிங்க டி, நீங்க அப்படியே இலையில சோத்த வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. நான் மாமாவுக்கு கஞ்சியே கொடுக்குறேன், நீங்க சாப்பிடுங்க. மாமா எனக்கு உங்க உடம்பு தான் மாமா முக்கியம். பிபி சுகர்லாம் குறைஞ்ச பிறகு உங்களுக்கு விருந்தே வைக்கிறேன். ஓடுறது நடக்கிறது தாவுறது தாண்டறது குதிக்கிறதுன்னு எல்லாத்தையும் வச்சு இலையில வச்சு படைக்கிறேன் மாமா. ஏட்டி சிலக்கிளி, நாமள தான் கறி குழம்பு மீன் குழம்பு வைக்கிறோம். ஆனா இந்த முத்துப்பிச்சு அக்கா வச்சா மட்டும் எப்படி கறியெல்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு. வருத்தவன பத்தியா நல்லா வளையமா அழகா இருக்கு பாரு. என்ன ருசி. இந்த மாதிரி ஒரு சோறு சாப்பிட குடுத்து வச்சிருக்கணும். என்ன பண்றது, நமக்கு தான் அந்த குடுப்பனை இல்லையே. 2 பேரும் வேற வயிற்றுல குழப்பறாங்க. கோயிந்தா இப்படியே உட்காந்துருக்காதடா. நம்ம வீட்டு சொத்தை நமக்கு தராம 2 பேரும் திங்குதுங்க. விடாத கோயிந்தா விடாத. மாமா நீங்க இப்ப சாப்பிடுறீங்களா பொறவு சாப்பிடுறீங்களா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு மாமா. அம்மா எனக்கு இப்ப சாப்பிடலாம் வேணாம், நீங்க சாப்பிடுங்க. வந்தவங்களை கவனிச்சு அனுப்புமா. நம்ம வீட்டுக்கு வந்து யாரும் குறையோட போக கூடாது பாரு. உங்க நல்ல மனசுக்கு நீங்க 100 வயசு நல்லா இருப்பீங்க. 100 வயசு என்ன, முத்துப்பிச்சேக்கா இருக்கிற வரைக்கும் 200 250 வயசு இருப்பாரு. மாமனாரை எப்படி பாத்துக்கணும்னு முத்துப்பிச்சேக்கா கிட்ட தான் கத்துக்கணும். மாமா என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, இந்த மீனை வறுத்துருக்கீங்கல்ல, அதான் அந்த வாடை ஒரு மாதிரி இரும்பல கலப்புது. சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. இக்கா இது என்னதுக்கா இது? வறுத்த மீனை பொரிச்சு வச்சிருக்கியா? ஆமாட்டி, மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் பொரிச்சேன். ஆனா பாவம் என்ன செய்யறது, அவரால் சாப்பிட முடியாம போயிடுச்சு. மறுபடியும் என்ன சத்தம்? என் மருமகளை நினைச்சே ரொம்ப பெருமைப்படுறமா. இப்படி ஒரு மருமகம் எனக்கு கிடைச்சிருக்காங்களே. இப்படிப்பட்ட பொண்ணை என் வீட்டுக்கு மருமகளை வைக்க நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கோம்னு தெரியல. மாமனருக்கு பிடிக்கும்னு ஒண்ணு பார்த்து செஞ்சு வச்சிருக்காங்களே. அத ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க. அடுத்து ஏமா எருமையில வந்துட போறாரு. இது சும்மா இருக்கட்டி. ஆமா நேத்தி உங்க மூத்த மருமக வீட்டுக்கு கறிய மீனும் வாங்கிட்டு போனீங்க போல இருக்கு. நேத்தி அங்க போய் சாப்பிடலையோ? ஏட்டு சிலகிலி உனக்கு தெரியாதா? என்னதான் என் மாமனார் அங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அவருக்கு என் கையால சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்ல மாமா? ஓ, குடுக்கறது மட்டும் அங்க, வாங்குறதெல்லாம் இங்கயா? சூப்பர். எனக்கெல்லாம் இப்படி ஒரு மாமனார் கிடைச்சிருந்தாருன்னா என்ன கோயில் கட்டி கும்பிட்டுருப்பியா? சமாதி கட்டி படைச்சிருப்பேன். ஏமா சாப்பிடுங்கம்மா. முதல்ல சாப்பிடும்போது பேசக்கூடாது. சாப்பிட்டுட்டு பொறவு வெத்தலை பாக்கு தாரேன், அது போட்டுக்கிட்டு பொறுமையா பேசுங்க. உப்பு பாக்க என் மருமாவை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி சும்மா ஒரு வாய் சோத்தாட போயிடக்கூடாதுமா. எவ்வளவு வேணுமோ போட்டு கேட்டு சாப்பிடுங்க. அதை நீங்க சொல்லிதான் தெரியணுமா? அப்படியெல்லாம் நாங்க கூச்சப்பட மாட்டோம் மாமா. அதான் பார்த்தாலே தெரியுத. 2 பேரும் நல்ல 2 குண்டா சோத்த முழுக்கிற மாதிரில இருக்கீங்க. நல்ல ஜோடியா தான் சேர்த்திருக்காங்க என் மருமவை. என்னது நிம்மதியா ஒரு லெக் பீஸ் தின்ன முடியலையா? ஏங்க அதான் உங்களுக்கு இருமல் வருதுல, கொஞ்சம் தள்ளி உட்காந்ததான் என்னவா? நம்ம சாப்பிடுற இடத்துல வந்து லொக்குன்னு இரும்பிக்கிட்டு கிடக்குறீங்க. அது எப்படி? அவர் விட்டுப்பட்டு நாம சாப்பிடுறோம்ல, அத வாய் சாப்பிடுங்கன்னு சொல்லுது. மனசு ஐயோ நம்மள விட்டுட்டு தின்னுற அளவுலன்னு அப்படியே இரும்பிக்கிட்டு கிடக்குது. ஏமா மருமலை முத்து பேச்சு, அப்ப நீங்க திங்கறத பார்த்து நான் என்ன பொறாமப்படுறேனா? நீங்க எதையாவது தின்னுங்க, என்னவாது பண்ணுங்க, என்னையும் சேர்க்கறதுல. நானே பாவம், என்னால பேச கூட முடியல. என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பண்றியம்மா. இது என்ன நானே சம்பாதிக்கிறேன், உன் புருஷன் சம்பாதிக்கிறேன், நீ ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் ஜோறு போடுற. நான் என்னத்துக்கா உன்னை குறை சொல்ல போறேன்? என்னால முடியல, அதனால இருபுற. உன் கூட்டாளி கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்ன இப்படி எல்லாம் பேசுறல்லமா? என்னது கூட்டாளி கூட சேர்ந்துக்கிட்டு உன் மருமக பேசுதா? அப்ப என்ன நாங்க தான் உன் மருமகளுக்கு எடுத்து விடுறோமா? உன் மருமகளுக்கு நாங்க தான் சொல்லி கொடுக்குறோமா? ஆமா, நீங்க தான் சொல்லி கொடுக்குறீங்க. இந்த பிரியாணி எடுத்துட்டு வந்து கொடுத்த மருமகிட்ட உன் மாமனாருக்கு பிபி இருக்காரு, அதுல போயிடுவாரு, அல்பாயசில போயிடுவாருன்னு சொல்லி அப்படியே அலையக்கா எல்லாத்தையும் புடுங்கி எல்லாத்தையும் தின்னுபிட்டீங்களே. ஓசல எங்க சோறு போடுவாங்க, என் வீட்டுக்கு போய் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம்ல பாக்குறீங்க. உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லையா? வீட்டுல சோறு குழம்பு எதுவும் ஆக்க மாட்டீங்களா? ஆமா, சாப்பாட்டுல உட்காந்துருக்கவங்க கிட்ட என்ன பேச்சு பேசுறீங்க மாமா? இந்த போங்க மாமா அப்படி எட்ட. ஞாயிற்றுக்கிழமை அதுமா நல்ல நிம்மதியா சாப்பிட கூட முடியல. என்னத்த செய்ய, உங்களை வச்சுக்கிட்டு ஒரே ரோதனையா இருக்கு. ரோதனையா இருக்கா? இருக்குமா, இருக்கும். ரோதனையா தான் இருக்கும். சாப்பிடுங்க, எல்லாம் நிம்மதியா சாப்பிடுங்க. நான் பட்டினி கிடந்தா உங்களுக்கு என்ன, நான் செத்த உங்களுக்கு என்ன? என் மாமா வரட்டும், இதுக்கு ஒரு நியாயத்தை கேக்குறேன். நாம என்ன ஒண்ணுத்துக்கு வக்கலாத உழப்பையா நாம? என்னமா இந்த ஆளு இந்த பேச்சு பேசுறாரு? இந்த பாரியா, இந்த உன் வீட்டு சோறு கறி மீன் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பாவம் வயசான மனுஷா கண்டத்தையும் கருமத்தையும் தின்னுபிட்டு எங்கேயாவது போய் செஞ்சிருவான்னு சொல்லி உனக்கு நல்லது சொன்னா நாங்க சொன்னதே நீ குத்தம் சொல்றியா? நான் முத்துப்பிச்சேக்கா உன் மாமனாருக்கு நல்லா எண்ணெய குடங்குடமா ஊத்தி மீனை வறுத்து கோழியை பொரிச்சு கொடு. தின்னுட்டு போய் சேரட்டும், நாங்க வந்து உட்காந்து அழுவுறோம்.
ஏ ரோசா உடுப்பிட்டியே கழவர் போய் சேர்ந்து விட்டாருன்னா 16 நாளைக்கு இங்க தானே நம்ம உட்காந்து சாப்பிடணும். இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னா என்ன, அப்புறம் போயிட்டா காலம் முழுக்க நம்ம நல்லா வந்து ஜாலியா திங்க வேண்டியதே. கேக்குறதுக்கு அப்புறம் ஆளா இருக்காங்க. நான் வழுக்க எல்லாத்தையும் உட்காந்து நீயே சாப்பிடு. ஒரு வாய் சோறு சாப்பிட முடியல இந்த வீட்டுல. பெரிய மனுஷன் நான், பெரிய மனுஷன். வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு கொஞ்சமாவது தெரியுதா பாரு. செலக்லி நீங்க எதுவும் பேசாதீங்கடி. அவரு என் மேல உள்ள கோபத்துலதான் உங்களை இப்படி எல்லாம் சொல்றாரு. பெரிய மருமகளுக்கு மட்டும் கறியும் மீனுமா வாங்கிட்டு போய் கொடுப்பாரா? நாங்க எதுவும் ஆக்கி சாப்பிட்டா இவருக்கு பொறுக்கலாம். என்ன கொடுமடா இது. இந்த வீட்டுல ஒரு வேளை சோறு சாப்பிட முடியலையே நம்மளால. நான் போறேம்மா, நான் போறேன். சாப்பிடு, நிம்மதியா சாப்பிடுங்க எல்லாரும். இன்னும் ஊரை குட்டி சோறு போடு. மாமனார் மாமியாருக்கு எங்க சோறு போட போற நீனு? எங்களுக்கு சோறு போட்டாதான் உனக்கு நல்லது நடந்துருமே. இப்படி எல்லாம் நீ குடும்பம் பண்றதுக்கு தான் உருப்படாம போற. உன்னைய விட்டா எனக்கு என்ன சோறு போட அளவா இல்ல. என் பெரிய மருமக இருக்காங்க, அங்க போனா ராசா மாதிரி என்னை உட்கார வச்சு எனக்கு விருந்து வைப்பாங்க. போங்க போங்க பாத்துக்கலாம். இட்டி நீங்க சாப்பிடுங்கடியே. ஏக்கா ஒரு அடியா கிழவனுக்கு சோத்துல மருந்து வச்சு கொடுத்துட்டா எனக்கா? எல்லார் வீட்லயும் மாமியார் தான் குடும்பம் பண்ணுவாங்கன்னு பேரு. ஆனா உன் வீட்டுல தான் அப்படியே நேருக்கு மாற மாமனார் வந்து வச்சிருக்காரு. இவரெல்லாம் ஒரு பொண்டாட்டிக்கிட்ட எப்படித்தான் குடும்பம் நடத்திருப்பாரோ தெரியல. என் மாமியாருக்கு இந்த கிழவரை பிடிக்காது. எப்ப பாரு 2 பேரும் எலியும் பூனையுமா தான் இருக்குங்க. சே எனக்கு சாப்பிடணுங்கிற எண்ணமே போயிடுச்சுடி. ஆனா இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா எப்படியே? மாமனார் மாமியார் இருக்கிற வீட்டுல இந்த போராட்டம். நாமெல்லாம் மருமவ நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டா உங்களுக்கு எல்லாம் வயிறு எரிஞ்சிரும். அப்படியே பாத்தியா உன் மாமனார லொக்கு 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 லொக்குன்னு இரும்பிக்கிட்டு என்ன நடிப்பு நடிச்சு விட்டாரு. நமக்கெல்லாம் அப்படி நடிக்க தெரியல. இந்த கிழமை இதோட விடுவாருன்னு நினைக்கிறேன். போய் மவனை தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வருவாரு பாரு. நீ எதுக்குக்கா எங்களை கூப்பிட்ட? ஆக்கி அந்த கிழவனுக்கே கொடுத்துருக்க வேண்டியதானே. ஏட்டி எனக்கு எதுவும் வேணும்னா உங்ககிட்ட தான் ஓடியாந்து கேட்கறேன். உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, ஆனா எனக்கு ஒண்ணும்னா செய்யறீங்கல்ல. இந்த கிழவன் காசு வச்சுக்கிட்டே பெரிய மருமகளுக்கு கறி வாங்கி கொடுத்தாரு. டி என் வீட்டுல 2 3 பிள்ளைவா இருக்க. அதுவளுக்கு ஏதாவது 1 ரூபா வாங்கி கொடுத்துருப்பாரு. என் பிள்ளைவ பசின்னு வந்தா சித்தின்னு உங்க வீட்டுக்கு தானே வருது. உங்களுக்கு சோறு போடுறதுன்னு என்ன கஷ்டம் சொல்லு. ஏன்டி இப்படி எல்லாம் இருக்காரு? இந்த மனுஷனா என்ன வாழ்க்கை வாழ்ந்துருப்பாரு. வீட்டுக்கு யாரும் வந்தா பிடிக்க மாட்டேங்குது, யாருக்கு எதுவும் கொடுத்தா பிடிக்க மாட்டேங்குது. தானா தின்னுட்டு தானா தின்னுபிட்டு தானா போற ஆளு போல இருக்கு இவரு. வீடு வீடு பாதி பேர் அப்படித்தான். ஒண்டியாக்கி எல்லாத்தையும் ஒண்டியே சாப்பிடணும், யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாது. இங்க நடந்தது எதுவுமே தெரியாத. இப்ப என் புருஷங்காரர் வேற வந்து ஒரு பக்கம் கத்துவாரு. வீட்டுக்காரர் என்னத்துக்குக்கா எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு கிடக்குறாரு. அவரு அப்பா பண்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. அவரு அப்பா சொல்லி தட்டாத பிள்ளையா. ஒரு நாள் அப்பாவோட நடிப்பு ஆத்தாவோட நடிப்பு எல்லாம் வெளியே வராமல போவோம். அப்ப பாத்துக்கலாம் விடு. என்னைக்கு இருந்தாலும் பொண்டாட்டியை தேடி வர தாண்டி செய்யணும். வாங்க நம்ம சாப்பிட்டுட்டு ஆ வேண்டிய வேலையை பார்க்கும்.